சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலையிலே தம்முடைய கிருபையால் நம்மை நிரப்புகிறவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் கண்டடைவோமாக. நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனம். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. வனாந்தரம் வனாந்தரம் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது, வனாந்தரம் என்று சொல்லும்போது தண்ணீர் கிடைக்காத ஒரு இடம். எந்த ஒரு விளைச்சலும் அங்கே உண்டாகாது, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் உண்டாகாது. அதற்கான ஒரு டெஃபினிஷன் நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளியும். வனாந்திரம் என்று சொல்லும்போது அவாந்திர வெளியான இடம், பள்ளங்கள் உள்ள தேசம், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசம். வனாந்திரத்தில் என்ன இருக்கிறது? வறட்சி இருக்கிறது, மரண இருள் இருக்கிறது. ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரம், வறட்சியான தேசம். ஆனால் அந்த வறட்சியான தேசத்துல அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை, தண்ணீர் தாகம் எடுத்ததில்லை. காரணம், கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல நமக்காகும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கு நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப டைட்டாக இருக்கலாம், ஒரு வனாந்தரமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக பாறையை பிளந்து தண்ணீர் தருவதற்கு, உங்களுக்கு தாகம் எடுக்காதபடி இந்த வனாந்தரத்தில் உங்களை நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் கூட கர்த்தரை துதிப்போம். வனாந்தரத்தின் அனுபவங்களை நிச்சயமாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. வனாந்தரமாக இருந்தாலும் கைவிடாமல் பாதுகாத்து அந்த அனுபவங்களை மாற்றி செழிப்புள்ள தேசத்தில் விடுகிற தேவன் உடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.